ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னால் எனி டைம் சொல்லிட்டே இருக்கீங்களே, அது ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு முக்கியமான ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. என்னென்னா முதல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது தனியாக கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சப்ஜெக்ட்குள்ளார கொண்டு வந்துட்டாங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்குள்ளார கொண்டு வந்ததுனால என்னென்னா இதோட இன்னொரு சேஞ்ச் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போயே நிறைய ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சப்ஜெக்டில் இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே கூட கேட்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஒரே புக்கிலேருந்தே கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி இப்போயே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக எக்கனாமிக்ஸ் எல்லாம் அப்படி தான் போயிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸு தவிர்க்க முடியாத ஒரு சாப்டர் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஒரு சாப்பாடு மாதிரி தான். சாப்பாடு எல்லாம் நல்லா சுவையாக செஞ்சுட்டு கடைசியில் உப்பு போடலன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா உங்களுடைய ப்ரிப்பரேஷனே முடிவடையாது, முழுமையடையாது. சரிங்களா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கோங்க.